அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு போட்டி கடுமையா இருக்கு. குறிப்பா திமுக அதிமுக இடையே வேட்பாளர் கடுமையான போட்டியில தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாங்க. ஜெகத் ரட்சகனை எதிர்த்து ஒரு இளம் அதிமுக வேட்பாளராக ஏஎல் விஜயன் தற்பொழுது வேட்பாளராக களமிறக்கப்பட்டு தீவிர பிரச்சாரத்தில் இருக்காரு. சார், இப்போ பிரச்சாரத்துக்கு இடையில ஓய்வில் இருக்கும் போது உங்களை பேசுறது ரொம்ப சந்தோஷம். சார், இப்ப போட்டி எப்படி இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு? பிரச்சாரம் எப்படி இருக்கு? பிரச்சாரம் உங்களுடைய வியூகம் எப்படி இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எளிய தொண்டனை எடப்பாடியார் இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். களம் மிகவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு செல்லுமிடமெல்லாம் கட்சிக்காரன் எழுச்சியாக எங்களை வரவேற்று நாங்கள் செல்லுமிடமெல்லாம் அம்மாவின் திட்டங்களும் ஐயா எடப்பாடியார் செய்த சாதனை சொல்லி வாக்குகளை சேர்க்கின்றோம். எனக்கு எதிராக இருக்கின்ற ஜெகத்ரட்சன் எம்பி அவர்கள் வெற்றி பெற்று இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தொகுதி கூட சந்தித்தது கிடையாது. அதனால் மக்கள் அவர் மேல் அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அதுவே எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாக இருக்கின்றது நான் கருதுகிறேன். ஒரு மிகப்பெரிய 3 முறை எம்பியா இருந்திருக்காரு. ஒரு செல்வந்தர், பெரிய வேட்பாளர். அவரை எதிர்த்து போட்டியிடுறீங்க. ஒரு இளம் வேட்பாளரை முதல் முறை வாய்ப்பு பெற்றிருக்கீங்க. உங்களுடைய தேர்தல் வியூகம், அத பிரச்சாரம் எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே ஷோலிங்கர் பேரூராட்சி மன்ற தலைவராக 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவால் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றியுள்ளேன். மேலும் என்னுடைய கழகத்தின் சார்பாக வேலூர் புறநகர் மாவட்ட பாசறை செயலாளராக பணியாற்றியவன். ஆகையால் என் கழக தோழர்கள் எனக்கு நன்றாக அறிமுகமானவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா தொகுதியிலும் எனக்கு எல்லா மக்களுடைய நல்ல ஒரு நட்புணர்வோடு பழகியவன். ஆகையால் எனக்கு செல்லுமிடமெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாவாலும் புரட்சி தமிழ் எடப்பாடியார் திட்டத்தினால் மக்கள் சிறப்பாக வரவேற்கின்றனர். மக்கள் இதை எங்களுடைய இயக்கத்தை ஆதரிக்கின்றனர். இப்போ போட்டி ஒரு மும்முனை போட்டிங்கிற மாதிரி இருக்கு. பாமக வேட்பாளர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக போட்டியில இல்ல, திமுகவுக்கும் பாமக இடையே தான் போட்டிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்க எதிர்த்து நிற்கின்ற 2 வேட்பாளர் பாமக பாலுவும் சரி, ஜெகத் ரட்சகனும் சரி, 2 நபர்களுமே வெளியூர் வேட்பாளர்கள். இந்த மண்ணின் மைந்தன் அல்ல. ஆனால் நான் இந்த மண்ணின் மைந்தன். இந்த பகுதியிலே மக்களிடையே நல்ல ஒரு பழக்கத்தை வைத்து சுற்றி சுற்றி வருபவன். ஆகையால் இந்த 6 தொகுதிக்கு உட்பட்ட அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பான வரவேற்பு எனக்கு உள்ளது. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு நன்றாக உள்ளது. 100 டிகிரிக்கு மேல வெயில் இருக்கு. இந்த வெயில்லையும் பிரச்சாரம் எப்படி பண்றீங்க? உங்க திட்டமிடல் எப்படி இருக்கு? காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? சாப்பாடு எப்படி இது பண்றீங்க? தூங்குற டைம் எப்படி இருக்கு? கட்சிக்காரங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? உங்களுடைய தேர்தல் பணிகள்ல எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய தேர்தல் பணிகள் எந்த சிரமமும் இல்லை. நீங்களே என்னை பார்த்து கேட்டீர்கள், ஒரு சிறு வயதிலே போட்டியிடுங்கள் சொல்றேன். எனக்கு எதிர்க்கின்ற வேட்பாளர் எல்லாம் ஜெகத் ரட்சகனுக்கு 75 வயது, பாலுக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கும். அவரோட சிறப்பாக பணியாற்றக்கூடிய வயது எனக்கு 44 இருக்குது. ஆகையால் இயக்க தோழர்கள் என்னை நன்றாக அரவணைத்து எனக்கு நல்ல ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் நான் மக்களை போய் சந்திக்கின்றேன். ஒவ்வொரு ஊராட்சியாக சென்று என்னுடைய கழகத்தோழர்களோடு இணைந்து நான் வாக்கு செய்கின்றேன். சிறப்பான வரவேற்பு உள்ளது. எனக்கு எந்த தோல்வியும் இல்லை. வெற்றி ஒன்றுதான் எனக்கு இலக்கு. எடப்பாடியார் சொல்லிக் கொடுத்தது அதுதான். சுணக்கமில்லாத நான் இயக்கத்தோழர்களோடு வாக்கு சேகரிக்கின்றேன். அரக்கோணம் தொகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த தொகுதி. குறிப்பா ராணிப்பேட்டை பகுதியில எல்லாம் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அங்க தொழிற்சாலையில இந்த கழிவுகள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கு. உங்களுடைய திட்டங்கள் என்ன? அரக்கோணம் தொகுதிக்குன்னு ஏதாவது திட்டங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக அதில் முக்கியமான ஒரு 3 திட்டங்கள் நான் வைத்துக் கொள்கின்றேன். சென்ற முறை இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்ற ஜெகத் ரட்சகன் அவர்கள் ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள குரோமியம் கழிவுகளை அகற்றுவேன் என்று முக்கிய வாக்குறுதி கொடுத்தார். இன்றைய வரை அவங்களுடைய ஆட்சி இருந்தும் அதை அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனக்கு இந்த அரக்கோணம் நாடாளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு தந்து வெற்றி பெற்றால் என்னுடைய முதல் வேலையே அந்த ராணிப்பேட்டை தொகுதியில் உள்ள குரோமியங்களை அகற்றி அங்கிருக்கின்ற மக்களுக்கு அந்த கேன்சர் நோயை பரவாமல் தடுக்க பாடுபடுவேன் மற்றும் சுகாதாரமாக இருக்கவும் பாடுபடுவேன். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு ராணிப்பேட்டை உள்ளிட்ட தொழிற்சாலைகள் நிறைந்த தொகுதி. இங்க என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? தொழிற்சாலை கழிவுகள் பெரிய பிரச்சனையா நீண்ட நாளா அந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உடல்நல குறைவு, பல்வேறு நோய்கள் இருக்கதா சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இதற்கு முன்னால் இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் சென்ற முறை வெற்றி பெற்ற பிறகு அவர் கூறிய வாக்குறுதியை குறுமியம் கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அங்க காந்தி அமைச்சரும் இருக்கிறார் ராணிப்பேட்டை தொகுதியில். அவங்களுடைய ஆட்சியும் நடக்கின்றது. ஆனால் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க அந்த குரோமியம் கழிவுகளை அகற்ற எடுக்கவில்லை. நான்
அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்றால் என்னுடைய முதல் நடவடிக்கையாக அந்த குரோமியம் கழிவுகளை அகற்ற பாடுபடுவேன். ஏனென்றால் இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் கேன்சரால் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஆகையால என்னுடைய முதல் நடவடிக்கையை அந்த குரோமியம் கழிவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டத்திலே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவேன். அது மட்டுமில்லாமல் இன்று மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட அம்பேத்கர் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி உண்டு உறவியல் பள்ளியை திட்டத்தை கொடுத்து வந்தார்கள். ஆனால் நம்முடைய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அதை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அந்த முயற்சி நான் எடுத்து அந்த அம்பேத்கர் வித்யாலயா சிபிஎஸ்இ உண்டு உறவு பள்ளி கொண்டு வந்து இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஆதிராவிடர் பள்ளி குழந்தைகளுக்கும் அந்த பள்ளியில் சேர வாய்ப்பு தந்து அவர்களை IAS ஆக IPS ஆக நடவடிக்கை எடுப்பேன். நன்றி.